நட்புகளே, உறவுகளே, நியாயக்கார மீடியா நண்பர்களே, நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதவெறியை மண்ணில் புதைத்து மனிதநேயத்தை நிலைநாட்டி இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநில மக்கள்கள். அதோடு மட்டுமல்ல, ராமனின் பேரால் ஒரு பெரிய அரசியலை நடத்தி ஆட்சியை பிடித்து இந்து மக்களை ஏமாற்றிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு மாபெரும் சம்பட்டி அடியை கொடுத்திருக்கிறார்கள் அயோத்தியில் வாழக்கூடிய இந்து மக்கள். எப்படி நடந்தது என்பதை விரிவாக செய்தியாக பார்ப்போம். வாருங்கள் நியாயக்காரன் மீடியா நண்பர்களே. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றது. இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது இந்திய மக்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி காத்திருந்தது. என்னவென்று சொன்னால், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதவெறியை மாய்த்து மனிதநேயத்தை நிலைநாட்டி பிஜேபியை அதிக இடங்களில் தோற்கடித்து காங்கிரஸ் கூட்டணியை அயோத்தி மக்கள் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இந்த வெற்றியின் மூலமாக அயோத்தி மக்கள் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில மக்கள் இந்தியாவிற்கு பல நல்ல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் முக்கியமானது, உத்தரப்பிரதேசத்தில் இனிமேல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல், யோகி ஆதித்யநாத், அதோடு மட்டுமல்ல மோடி அமித்ஷா கும்பல் எங்களை மத உணர்வின் அடிப்படையில் ஏமாற்றி இனி அரசியல் லாபம் அடைய முடியாது, மதவெறியை ஊட்டி எங்களை இனி ஏமாற்ற முடியாது என்று அவர்களுக்கு ஒரு தக்க பாடத்தை புகற்றியிருக்கிறார்கள். பெரும்பான்மையான இடங்களில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸை ஆதரித்து காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றியடைய செய்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மக்கள். அதோடு மட்டுமல்ல, ஃபைசாபாத் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற தொகுதியில் அயோத்தி கோயில் உள்ளடக்கிய அந்த தொகுதியில் பிஜேபி வேட்பாளரை, மதவெறி வேட்பாளரை, மதத்தின் பேரால் ஏமாற்றக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் வேட்பாளரை தோற்கடித்து சமாஜ்வாடி கட்சியினுடைய வேட்பாளரை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைத்து மனிதநேயத்தை நிலைநாட்டி இருக்கிறார்கள். ஃபைசாபாத் மக்களவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த வாக்காளர் பெருமக்கள். இந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு இந்திய மக்கள் அனைவரும் நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இதே அயோத்தி பேரால் இந்து மக்களை ஏமாற்றி அயோத்தியில் இருந்த 500 ஆண்டுகள் பழமையான பாபர் மஸ்ஜிதை எந்தவிதமான வரலாற்று உண்மையும் இல்லாத பொய்க்காரணங்களை சொல்லி மதவெறியை ஊட்டி இந்து மக்களை முட்டாளாக்கி அந்த நல்ல விதமாக இருந்த பாபர் மஸ்ஜிதை இடித்து இந்தியாவுக்கு உலக அரங்கில் அவமானத்தை ஏற்படுத்தி அந்த பாபர் மஸ்ஜிதை இடித்த சம்பவத்தை அரசியலாக்கி ஒரு ரத யாத்திரை என்ற பெயரில் இரத்த யாத்திரையை நடத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடிய கட்சிதான் பிஜேபி. இதை ஊரறியும், நாடே அறியும். அதோடு மட்டுமல்ல, பாபர் மஸ்ஜிதை இடித்துவிட்டு அங்கே ராமர் கோயிலை கட்டப்போகிறோம் என்று சொல்லி உலகத்தினுடைய வாழக்கூடிய அனைத்து உலகத்தில் வாழக்கூடிய இந்து மக்களிடம் அதிகமாக பணத்தை
வசூல் செய்து பல்லாயிரம் கோடியை வசூல் செய்து அதிலே பல மோசடிகளை செய்து ராமனுக்கு கோயில் கட்டப் போகிறோம் என்று சொல்லி அந்த கோயிலை கட்டி அதை திறப்பு விழா செய்து அதன் மூலம் நாம் ஒரு அரசியலை நடத்தி இந்து மக்களை ஏமாற்றி மதவெறியை ஊட்டி உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஒரு மதவெறியை ஏற்படுத்தி அந்த மதவெறியின் மூலமாக நாங்கள் ராமனுக்கு கோயில் கட்டிவிட்டோம் என்று சொல்லி இந்த மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிக்கலாம், அதிகாரத்தை பிடிக்கலாம் என்று மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிகரமான திட்டத்தை, மாபாதக திட்டத்தை ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் செய்திருந்தது. ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொண்ட உத்தரப்பிரதேச மக்கள், ஃபைசாபாத் பாராளுமன்ற தொகுதி மக்கள், அயோத்தி நகரத்தில் வாழக்கூடிய எனதருமை இந்து மக்கள் இந்த மதவெறியெல்லாம் புரிந்து கொண்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய சதி திட்டத்தை முறியடித்து ஃபைசாபாத்தில் மட்டுமல்லாமல் அங்கே அயோத்தி நகரத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் அனைவரும் மதவெறியை மாய்த்து பிஜேபி வேட்பாளரை தோற்கடித்திருக்கிறார்கள். அயோத்தி முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் சதி திட்டத்தை முறியடித்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் மதவெறிக்கு இடமில்லை, இனிமேல் மனிதநேயத்தை நிலைநாட்டுவோம், மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் என்று ஜனநாயகத்தை நிலைநாட்டியிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் பல இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளரை, காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இது இந்தியாவிற்கு நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தியை நாம் கொண்டாடுவோம். இந்த மதவெறியை மாய்த்து மனிதநேயத்தை வெற்றியடை செய்த உத்தரப்பிரதேச மக்களையும் சரி, ஃபைசாபாத் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களையும் சரி, அயோத்தியில் வாழக்கூடிய அயோத்தி நகரத்தில் வாழக்கூடிய மக்களையும் சரி, நியாயக்கார மீடியாவின் மூலமாக இந்தியர்கள் அனைவரும் நாம் பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்று முக்கியமான இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம். நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, நன்றி.